ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா சில காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்றதை காமிக்கிறேன். சில கொஷின்ஸ் எல்லாம் வந்துருக்கு. எப்படின்னாக்கா சிலதெல்லாம் தேட முடியல உங்க வீடியோல போய் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். அதாவது இப்ப ஊறுகாய் அப்படின்னா ஊறுகாய்க்கு கீழே சில ஊறுகாய்கள் அந்த மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோல பார்த்துருப்பேன். ஸோ அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இதெல்லாம் காலம் கடந்து வயசாகி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால லேர்ன் பண்ணி கத்துன்ட்டு தான் அதை நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். அதுக்குள்ள டெய்லி வீடியோ போடுறச்சு என்ன ஆயிடுறது, பைலப் ஆயிடுறது, டைமே இல்லை. இன்ஃபேக்ட் நிஜமாவே வேற வேலைகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு 24/7 அது என்கேஜா இருக்கிறதுனாலயே இங்க தள்ளிக எடிட்டிங், அப்லோடிங், ஆன்சர் பண்றது, இப்படியே பொழுது சரியா போயிட்டு இருக்கு. எனக்கு கூடிய சீக்கிரம் கத்துன்ட்டு நான் அதை ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தேடுறச்சா ஈஸியா இருக்கிற மாதிரி ட்ரை பண்றேன் நானு. அதே போல பாத்திரங்களும் அடிக்கடி கேட்கிறேன். ஒரு நாள் நான் தனியாவே என்னோட பாத்திரங்கள் காமிச்சிட்டு அது எங்க வாங்கியிருக்கேன்றது ஒரு வீடியோவாவும் போடுறேன் நானு. சோ இன்னைக்கு உண்டான ஒரு சிம்பிள் தலிகைக்குள்ள நம்ம எல்லாரும் போல வாங்கோ. உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்கிட்ட பல்லியா பொடி கொஞ்சம் இருக்கு. அதை எடுத்து லேசா ஒரு வாசனைக்கு தான் இப்படி தூவி விடுறேன். சாப்பிட்றச்சா அப்படியே கலந்து விட்டுட்டு சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட். கொத்தரங்காய் தேங்காய் போட்ட காயும் ரெடியாக எடுத்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுத்து. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல சேப்பங்கிழங்கு வேக போட்டுடலாம். ஆக்சுவலாக சேப்பங்கிழங்குலையுமே இந்த மாதிரி பச்சை வந்தால் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்க, நான் இதை எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்குல அந்த பச்சை இருந்ததுன்னா அது ஏதாவது வயிறு அப்செட் பண்ணுன்னு சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி தான் சேப்பங்கிழங்குலையும். இது வாங்கியே 2 வாரம் ஆச்சு. வாங்கி இமீடியட்டாகவும் பண்ணலை நான். இதில் கொஞ்சம் உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், வேகரிச்சு காய்க்குள்ளே இறங்கட்டும் அப்படின்ட்டு. இன்றைக்கி எடுத்துட்டுருக்கிற காய்கறிகள் பார்த்தாக்கா இதெல்லாம் தான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை வச்சு என்ன தலிகை பண்ணலான்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்க வேக வச்சு நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு குலுக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இந்த பேடிகை சில்லியே உங்களுக்கு ஏதோ ஒரு பிராண்டில் பவுடராக கிடைக்கிறது. பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கேன். உப்பு. ஸோ இது அப்படியே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா நம்ம சேப்பங்கிழங்கு மேலே உப்பு, காரம், மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது எங்கள் மாமியாருக்கு அனுப்பண்டிக்கு ரெகுலராக பண்ணுறது. அது பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட பல்லியா பொடி இருக்குது. இதை மேலே அப்படியே தூவி விட்டு பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை இப்போ பொரித்து எடுத்துட்டுலாம். இதுக்கு புளிஜலம் போடணுன்றது கிடையாது. நீங்கள் நார்மலாக தாளித்து நம்ம இது வதக்குவோம் இல்லையா சேப்பங்கிழங்கு, அப்போ புளிஜலம் கொண்டு போட்டுனா நல்லாயிருக்கும். இதுக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை. பொரியட்டும். நான் ரொம்ப கரகரான்னு எடுக்க மாட்டேன், பிகாஸ் கடித்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கரகரப்பு வந்த உடனே எடுத்துருவேன் நான். ரொம்ப கரகரான்னு விட மாட்டேன். வேணுங்கிறவா அது மாதிரி விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அப்பாக்கெல்லாம் பல்லே இல்லை சுத்தமாக.
ஸோ இதை கம்ப்ளீட்டாக பொரிச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக சேப்பங்கிழங்கை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துன்ட்டேன். ஸோ மேலே கருவேப்பிலையை கடைசியாக பொரித்து அது மேலே போட்டிருக்கேன். ஸோ சேப்பங்கிழங்கு ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுது. ஸோ என்கிட்ட பல்லியா பொடி கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து லேசாக ஒரு வாசனைக்கு தான் இப்படி தூவி விடுறேன். ரொம்ப போடணுன்றதில் ஜஸ்ட் ஒரு வாசனைக்கு எவ்வளோ ஒரு 2 பிஞ்ச் போட்டிருப்பேன், அவ்வளோதான். ஸோ அதை சாப்பிட்றச்ச அப்படியே கலந்து விட்டுட்டு சாப்பிட்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட். இன்றைக்கி கிடச்ச கொத்தரங்காய் பாருங்களேன் எவ்வளோ பிஞ்சாக இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். இதில் நார் இருக்காது. 2 சைடு கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து ஒரு 5 நிமிஷம் மைக்ரோவேவில் குக் பண்ணி எடுத்துட்டுலாம். பொடி பொடியாக கட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ ஒரு 1/2 டம்ளர் ஜலம் அதில் வச்சுருக்கேன். இப்போ மைக்ரோவேவில் இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு கொத்தரங்காய் தேங்காய் போட்ட காயும் ரெடி ஆகிடுத்து. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், ரொம்ப ஒன்றும் இல்லை. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை, இது 2த்தையுமே சேர்த்து நம்ம ஒரு 5-6 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை கொஞ்சம் நல்ல மாவாக மசிஞ்சால் தான் எங்கள் அப்பாவால் சாப்பிட முடியும். அதனால் நான் ஒரு 5-6 சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5-6 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சுண்டைக்காய் வத்த குழம்பு பண்ணிடலாம். கொண்டக்கடலையும் பாசிப்பருப்பும் நல்லாவே வெந்துடுத்து. இப்போ எண்ணெய் சுட்டக்கையோட நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிக்கிறது இப்போ தான். இப்போ வந்து இந்த கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன், வாசனையாக இருக்கும் போட்டாக்கா. இப்போ சுண்டை வெத்தலை போட்டு பொரிச்சுட்டுலாம். கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன், நிறையா போடலை. கருவேப்பிலை, பெருங்காயம், சில பேர் வந்து சுண்டை வத்தலை கடைசியாக பொரிச்சு போடுவா. நான் இப்படி போடுறது தான் எனக்கு பிடிக்கும், இதான் என் வழக்கம். அதில் வந்து இந்த சுண்டைக்காயில் வந்து இந்த புளி ஜலம் காரம் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இறங்குறச்ச சாப்பிட்றச்ச டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா செவந்து வறுக்கட்டும்.
மாவாட்டம் நல்லா மசிஞ்செடுத்து. ஸோ பாசிப்பருப்பு எல்லாமே வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 5 சவுண்டு 6 சவுண்டு விட்டேன், வேகாமல் இருந்தது கொஞ்சம். திருப்பியும் ஒரு 3-4 சவுண்டு விட்டு நல்லா மசிஞ்செடுத்து. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போன கையோட இந்த பருப்பையும் கொண்டக்கல்லையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பையும் கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இப்போ தான் போட்டிருக்கேன். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து, பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுத்து. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்செடுத்துனா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பாசிப்பருப்பு சுண்டை வத்தல் கொண்டக்கடலை போட்ட குழம்பு ரெடி. கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அதில் வெல்லமும் போட்டுக்கலாம், இதுவும் போடலாம். வெல்லை கட்டி உடைக்கணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுடுத்து. ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கு உண்டான ஒரு சிம்பிள் தளிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன். சுண்டை வத்தல் பாசிப்பருப்பு கொண்டக்கடலை போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். அதே போல் சேப்பங்கிழங்கு வந்து பொரிச்சிட்டு அதுக்கு மேலே பல்லியாப்பொடி தூவியிருக்கேன். கொத்தரங்காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பாயில் விட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு காய் பண்ணியிருக்கேன். நான் மேலே வந்து 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் அதை வீடியோவில் காமிக்கல. சம்டைம்ஸ் சில பேருக்கு அது என்னடான் இருக்கும். அதனால் எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாள் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில். நான் அதையே இப்பயும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். வேணுங்கிறவா போட்டுக்கலாம், அவாய்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்டியாக இருக்கும் சக்கரை போட்டு சாப்பிட்டா. ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.